மதுரை அருப்புக்கோட்டை ரோடு டிவிஆர் நகரில் உள்ள கிருஷ்ணம்மாள் ராமசுப்பையர் சிபிஎஸ்இ பள்ளி சார்பில் பிளாஸ்டிக் மற்றும் பாலித்தீன் ஒழிப்பு விழிப்புணர்வு ஊர்வலம் பெருங்குடியில் நடந்தது. இதில் 5ஆம் வகுப்பு முதல் +2 வரை பயிலும் மாணவ மாணவிகள் பிளாஸ்டிக் ஒழிப்பை வலியுறுத்தி பதாகைகளை கையில் ஏந்தி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்றனர். பிளாஸ்டிக் ஒழிப்பு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தி கோஷம் எழுப்பினர். நெகிழி பயன்படுத்துவதால் ஏற்படும் சுற்றுச்சூழல் ஆபத்து குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நெகிழி பையில் யூஸ் பண்ணாலும் நிறையா ஆபத்துகள் இருக்குன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சதை மக்கள் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதை குறைக்கணும் அப்படின்ற ஒரே இதுக்காண்டி அதை பற்றி அவேர்னஸ் நிறையா பேர் இல்லாமல் இருக்காங்க. ஸோ அதை கொண்டு வரதுக்காண்டியே எங்கள் ஸ்கூல்லேருந்து இன்றைக்கி பேரணி நெகிழி பையில் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுலேருந்து ஒரு பேரணி நாங்கள் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நெகிழி பையில் யூஸ் பண்ணாமல் அதுக்கு பதில் நிறையா இருக்குது. மஞ்சள் பையில் யூஸ் பண்ணலாம், இல்லை ஜூட் பேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா பையில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதனால் நம்ம நெகிழி பையில் குறைக்கிறதுனால நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு தான் நல்லது. எங்கள் ஸ்கூல் பசங்களாம் 5th-லேருந்து 12th வரையும் நாங்கள் இந்த மாதிரி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறோம். பிளாஸ்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் இருக்கணும். இந்த மாதிரி அவசரத்துக்கு நெகிழி பைகள் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக சாக்கு பைகள், அந்த மாதிரி மஞ்சள் பைகள்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஒரு நல்ல பழக்கமாகும். அந்த நெகிழி பையெல்லாம் நம்ம சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்கிறது. அதுக்கு தொடர்பாக நாங்கள் எங்கள் ஸ்கூல் பள்ளிகளால் எல்லாரும் இந்த மாதிரி விழிப்புணர்வு பேரணியாக கலந்து கொண்டிருக்கோம். நெகிழிக்கு பதிலாக மஞ்சள் பை, சணல் பைகளை பயன்படுத்துவது குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். பள்ளி முதல்வர் சூரிய பிரபா தலைமையில் நடைபெற்ற ஊர்வலத்தில் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர்.